உதகை அருகே ஏற்பட்ட மண் சரிவினை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு பகலாக தொடர்ந்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக உதகை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தடுப்பு சுவர்கள் சேதமடைந்து வருகின்றன. இந்நிலையில் உதகை நகராட்சிக்குட்பட்ட 35வது வார்டு பகுதியான அன்பு அண்ணா காலனி குடியிருப்பு பகுதியில் கனமழையின் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் குடியிருப்புகளும் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் நிவாரண முகாம்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் கன்னியாகுமரியில் பெய்த கனமழையால் 7000 வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. தோவாளை வட்டத்திற்குட்பட்ட கோக்கல் விளாகம் பகுதியில் 7 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. சேதமடைந்த வாழை மரங்களை நேரில் ஆய்வு செய்த கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டம் அரியமான் கடற்கரையில் மரம் முறிந்து விழுந்ததில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் சேதமடைந்தன. நல்வாய்ப்பாக வாகனத்தில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.